ஐபிஎல் 2025ஓட நியூ கோச்சிங் ஸ்டாஃப் பத்தின அப்டேட்ஸ் வந்திருக்கு. T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கோச்சான ராகுல் டிராவிட்டை ஹெட் கோச்சா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம். ஐபிஎல்லோட டிஃபெண்டிங் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் அவங்களோட புது மென்டர் ரோலுக்காக குமார் சங்ககாரா மற்றும் பல லெஜெண்டரி பிளேயர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஃபஸ்ட்டு நாம் நியூசிலாந்து டீம்லேருந்து வந்திருக்க சின்ன ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். நியூசிலாந்து டீம் அடுத்த 2 மாதத்தில் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் மொத்தமாக 6 டெஸ்ட் மேட்சஸில் விளையாட இருக்காங்க. இதுக்காக அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃபில் சின்ன அப்டேட்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 6 டெஸ்ட் மேட்ச்சில் முதல் 3 டெஸ்ட் மேட்ச்சில் 1 ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் 2 ஸ்ரீலங்காவுக்கு எதிராகவும் விளையாட இருக்காங்க நியூசிலாந்து டீம். இதுக்காக ஸ்ரீலங்காவை சேர்ந்த முன்னாள் ஸ்பின் பவுலரான ரங்கனா ஹேராத்தை அவங்களோட ஸ்பின் பவுலிங் கோச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமோட பேட்டிங் கோச்சாக இருந்த விக்ரம் ரத்தோரை ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு மேட்சுக்கு மட்டும் அவங்களோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் குரூப்பில் சேர்த்துருக்காங்க நியூசிலாந்து டீம். ஐபிஎல் 2024ஓட டிஃபெண்டிங் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட டீம்லேருந்து அவங்க டீமோட மென்டரான கௌதம் கம்பீர் இப்போது இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக ப்ரமோட் ஆகியிருக்காரு. இதன் காரணமாக அடுத்த வருஷம் ஐபிஎலுக்கு அவங்க புது மென்டரை தேட வேண்டிய நிலைக்கு இப்போ ஆளாயிருக்காங்க. இந்த மென்டர் ரோலுக்காக 3 முக்கியமான லெஜெண்டரி பிளேயர்ஸை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் அப்ரோச் பண்ணியிருக்கிறதா இது வரைக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த 3 பிளேயர்ஸில் குமார சங்ககாரா, ஜாக் காலிஸ் மற்றும் ரிக்கி பாண்டிங் இவங்க 3 பேர் இருக்கிறதா தெரியுது. இதில் குமார சங்ககாரா ஆல்மோஸ்ட் அவங்களோட டீம் மென்டராக அப்பாயின்மெண்ட் ஆக இருக்காரு கூடிய விரைவில். ஃபைனலி இன்றைக்கோட முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தா ராகுல் டிராவிடை அஃபிஷியலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் அவங்களோட ஹெட் கோச்சாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் டிராவிட் ஏற்கனவே ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக 2012 மற்றும் 2013 அந்த டீமில் விளையாடிட்டு கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறமா 2014 அண்ட் 2015 டைரக்டர் அண்ட் மென்டராகவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா ராகுல் டிராவிட் என்சிஏவோட ஹெட்டாகவும் இந்தியன் அண்டர் 19 டீம் மற்றும் சீனியர் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாகவும் இருந்தார். அதுக்கப்புறமா வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் டீமோட ஹெட் கோச் பதவியிலேருந்து விலகினார். இப்போது ராகுல் டிராவிட் மறுபடியும் ஆர்ஆரோட சேர்ந்து வேலை செய்ய போகிறாரு, அதுவும் ஹெட் கோச்சா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.